தாய்மை என்பது பெண்களின் வாழ்க்கையில் ஒரு பெருமையான, அதே சமயம் பொறுப்பான ஒரு உன்னத நிலை. ஏனென்றால் ஒரு தாயின் வளர்ப்பு மற்றும் வழிகாட்டுதலில் தான் அவள் குழந்தை இந்த சமூகத்தில் சிறந்த குடிமகனாக வளர முடியும். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே நம் சித்தர்கள் வகுத்து வைத்துள்ள இன்றளவும் பயனுள்ளதாக இருக்கின்ற தாய்சேய் நலம் பற்றிய வழிகாட்டுதலை இன்று நாம் காணலாம். இன்றைய காலகட்டத்தில் பிரசவம் பெரும்பாலும் மருத்துவமனைகளிலே நடைபெறுவதால் பிரசவத்திற்கு பின் தாய்சேய் நலனிற்கு பின்பற்ற வேண்டிய முக்கியமான பாரம்பரிய முறைகள் பலருக்கு தெரிவதில்லை. பிரசவித்த 3 நாட்களில் தாயின் உடல் வன்மையை அதிகப்படுத்த சுக்கு, மிளகு, திப்பிலி, ஓமம், மஞ்சள், அக்கரகாரம் சேர்த்து செய்த பிரசவ சூரணம் எடுத்துக்கொள்ளலாம். பின்னர் பிரசவ நடகாய லேகியம் தினமும் 3 வேளை சாப்பிடும் போது கர்ப்பப்பை தன் பழைய இயல்பு நிலைக்கு சுருங்கும். தொடர்ந்து சௌபாக்கிய சுண்டி என்ற லேகியம் சாப்பிட வேண்டும். இதை மகப்பேறு சஞ்சீவி கிட்டில் தமிழக அரசாங்கமே தாய்மார்களுக்கு வழங்கி வருகிறது. மேலும் தாய்க்கு தாய்ப்பால் சீராக சுரக்க சுக்கு திப்பிலி குழம்பு செய்து 1 மண்டலம் உண்டு வரும் முறையும் சித்தர்கள் கூறியுள்ளனர். சிலருக்கு தாய்ப்பால் கட்டிக்கொள்ளுதல் ஏற்பட்டால் இதே பாசிப்பருப்பை வெந்நீரில் அரைத்து பொற்கை செய்திட ஓரிரு நாட்களில் குணம் ஏற்படும்.